ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். தமிழ் சினிமா உலகில் மன்மத லீலையை வென்றார் உண்டோ என்ற பாடலில் தமிழ் திரை உலகின் முதல் சூப்பர் ஸ்டார் தியாகராஜ பாகவதர் முதல் கனவு கனி டி.ஆர். ராஜகுமாரிக்கு முத்தம் கொடுப்பாராம். சந்திரலேகாவில் உள்ள ஒரு காட்சியில் கட்டிப்பிடிக்கும் போது டி.ஆர். ராஜகுமாரி அப்படியே நழுவார்களாம். அந்த சீனுக்காகவே பாரதி ராஜா 3 தடவை படம் பார்த்தாராம். அந்த சீனை தான் கிழக்கே போகும் ரயில் படத்தில் கவுண்டமணி ராதிகாவை பிடிக்கும்போது அதே போன்று நழுவி விடுவாராம். காதல் மன்னன் ஜெமினி கணேசன் கூட முத்த கொடுக்கும் படங்களில் நடிக்கவில்லையாம். அவர் ஜாலியாக ஓடிக்கொண்டு காதல் செய்வாராம். காதல் இளவரசன் கமல் அவர் குருவிற்கு மிஞ்சிய சிஷியன். சிவாஜி தான் முத்த காட்சிகளில் மனதிமனாக இருந்தாராம். சிவாஜி கணேசன் நடிகையின் உடலில் ஒத்தடம் கொடுப்பது போல முத்தம் கொடுப்பாராம். பாடல் காட்சிகளில் கை, உள்ளங்கை, புறங்கை, கழுத்து, தோள்பட்டை, காது மடல், முதுகு என பல இடங்களில் போகிற போக்கில் முத்தம் கொடுப்பாராம். சிவாஜி தான் கழுத்தில் முத்தம் கொடுக்கும் பழக்கத்தை கொண்டு வந்தாராம். அவரது சிஷ்யர் கமல் முத்தம் என்றாலே லிப் லாக் தான். புன்னக மன்னன் படத்தில் கமல் ரேகாவை எமோஷனலாக பரபரப்புடன் முத்தம் கொடுப்பாராம். மகாநதியில் சுகானியாவுடன் லிப் லாக், கௌதமிக்கு தேவர் மகன் படத்தில் லிப் லாக் என முத்த காட்சிகளில் புகுந்து விளையாடுவாராம் கமல். ரஜினி, எம்ஜிஆர் கூட முத்த காட்சிகளை பெரிதும் விரும்ப மாட்டார்களாம். அதே போல முத்த காட்சிகளும் குளியல் காட்சிகளும் சினிமாவுக்கு அவசியமாகிவிட்டாதாம். சத்யராஜ் ஒரு சில படங்களில் முத்த காட்சிகளில் நடித்திருப்பாராம். ஒரு சமயம் நடிகை ராதிகா மாணவியாக இருக்கும்போது ஷூட்டிங் பார்க்க வருவாராம். ஒரு முறை எம்ஜிஆரை பார்க்க வந்தாராம். அவரை நேரில் பார்ப்பதற்கே அந்த கலரும் அழகும் அவ்வளவு விரும்பிப்பாக இருக்குமாம். அவரிடம் எம்.ஆர். ராதா மகள் என்றதும் அவருக்கு கன்னத்தில் ஒரு முத்தம் கொடுத்தாராம் எம்ஜிஆர். அது எம்ஜிஆரை கொடுத்ததால் 2 நாள் முகத்தை கழுவவே இல்லையாம் ராதிகா. அவருடைய முத்தம் போயிடும்னு அப்படியே கழுவாமலே இருந்து விட்டார்களாம். ஸோ நேரில் இந்த வீடியோ பார்த்துக்கு நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ அடிக்கடி வந்து ரீச் ஆகும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, வணக்கம்.